அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டிக்டாக் உறவுலாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அதாவது இது முக்கியமான தகவல். இன்றைய பொழுது பதிவு நாள் 6/4/2025. அதாவது சில வீடியோக்களில் இப்போ 2 நாளாக ஒரு பதிவு வந்துகிட்டு இருக்குது. அதாவது லைசன்ஸை பற்றி. நம்முடைய இந்தியா லைசன்ஸ் இருந்தால் மட்டுமே இங்கே ரினியூவல் பண்ண முடியும், அக்காம அடிக்க முடியும் அப்படின்னு ஒரு தகவல் பரவலாக பரவிட்டுருக்குது. அதோடைய நிலைமையை சொல்ல தான் இப்போ நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். என்ன அதோடைய முழு விவரம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ நீங்கள் குவைத்திலேருந்து லைசன்ஸு எடுத்திருந்து நீ ஊருக்கு போயிட்டீங்க, அந்த வீட்டுக்கு அந்த இடத்துக்கு வரல, வேறு இடத்துக்கு வரும்போது முன்பு எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்முடைய குவைத் லைசன்ஸ் இருந்தாலே அந்த விசா வெளியாயிரும். குவைத் லைசன்ஸு பாஸ்போர்ட் கொடுத்தாலே அடுத்த விசா வெளியாயிரும். ஆனால் தற்போது சட்டப்படி எப்படின்னு கேட்டால், உங்களுடைய இந்தியா லைசன்ஸு கரண்டில் வேல்யூவில் இருக்கணும். சரிங்களா? அந்த வேல்யூவில் இருந்தால் மட்டும் தான் விசா வெளியாகும். அது ஒரு சட்டம் மட்டும் தான் இப்போக்கி நடைமுறையில் வந்திருக்குது. அதாவது இப்போ உங்களோட லைசன்ஸு ரினியூவல் பண்ணணும், அக்காம அடிக்கணும் அப்படின்னா உங்களோட லைசன்ஸ் வேல்யூ வேணுங்கிறது பேச்சுவார்த்தை மட்டுமே பேசப்பட்டிருக்கிறத தவிர இன்னும் நடைமுறைக்கு வரல என்பது இதுதான் உண்மையான தகவல். சரிங்களா? யாரும் இதற்காக பதட்டப்பட வேண்டாம். உண்மையான தகவல் என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் அதற்கான நடைமுறையில் எடுங்க. 2வது, ஊருக்கு போகிறவங்க கண்டிப்பாக உங்கள் லைசன்ஸை ரினியூவல் பண்ணுங்கள். நம்ம டிரைவராக இருக்கக்கூடிய நம்மளுக்கு இந்தியா லைசன்ஸு முக்கியம். அதை நீங்கள் கருத்தில் கொண்டு ஊருக்கு போகும்போது இங்கே லைசன்ஸ் முடிஞ்சாலோ டேட்டு என்னன்னு பார்த்துட்டு ஊரில் போய் வேல்யூ பண்ணுங்கள். 1 வருஷம் முடிஞ்சிருந்தாலும் 2 வருஷம் முடிஞ்சாலும் ஃபைன் கட்டி நம்ம வேல்யூ பண்ணலாம். ஆனால் குவைத்திலேருந்து ரினியூவல் பண்ணவே முடியாது. நீங்கள் ஊருக்கு போகிறப்ப மட்டும்தான் ரினியூவல் பண்ண முடியும். அதில் கருத்தில் கொண்டு இதை மெசேஜை ஷேர் பண்ணுங்கள். நீ இதுக்காக பதட்டப்பட வேணாம், ஊருக்கு போகணும் அவசியம் இல்லை. இதுதான் இப்போக்கி வந்திருக்க சட்டங்கிறத இது உண்மையான தகவலை தெரிவிச்சுக்கிறேன். மக்கள் மத்தியில் கொண்டு போங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னோட மக்கள் பணியில் உங்கள் நண்பன் அபு தாஹிர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.